நண்பர்களே, வெல்கம் டு டேலண்டட் தற்கூரிஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குற மாதிரி இன்னைக்கு வந்து காலேஜ் விளாக் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விளாகு. ஏன்னா இது காலேஜுக்குள்ளேயே கிடையாது. இந்த புதுசாக இறங்கின மூவி அஸ்வன் ஜீனித்தோட மூவி வித் லவ், அந்த படத்தை பற்றி இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம். படத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி படத்தை பார்க்க போகிறோம். தேட்டர் வந்து இந்த இருக்குது முன்னாடி பாம்பே சினிமாஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்குது கீழே 2:30 மணி ஷோக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு இன்ட்ரோல் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து படம் பார்க்க போகிறோம். அதான் இப்போ வந்து ஓகே. ஸோ படம் பார்த்துட்டு வேண்டாம் இப்போமே எங்கே சொல்லிட்டா நல்லா இருக்கும். படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்லிட்டு எங்கே சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் படம் பார்த்து முடிச்சாச்சு வித் லவ். சொல்லு மாப்பிள்ள. அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு டவுட்லேயே தான் போனோம். ஏன்னா தேட்டரில் வந்து அவ்வளோ புக்கிங் இல்லை. பட் இருந்தாலும் மஸ்ட் வாட்ச்சு. ஸோ உண்மையாகவே நல்லா இருக்குது. நல்ல ஃபீல் குட் மூவி. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், மஸ்ட் வாட்ச். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. ஏன்னா நல்லா ஸ்மூத்தாக போச்சு. நல்ல இது கண்டிப்பாக இது மஸ்ட் வாட்ச். இது வந்து என்ன பண்ணீங்கன்னா மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பண்ணலாம். கண்டிப்பாக லவரோட பாருங்கள். அது வரைக்கும் கேமராவை துடைக்கிறோம். லாக் சார். 2 hours later. ஹலோ காய்ஸ். ஸோ ஃபைனலி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. நாங்கள் அந்த வீடியோலேயே ரிவ்யூ சொல்லியிருந்தோம். ஸோ எனிவேஸ், வெல்கம் டு டேலண்டட் தற்கூரிஸ். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் போட்ட எல்லா விளாக்ஸுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி. ஸோ நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக முதல்ல சேர்ந்து போன ஒரு படம் தான் வித் லவ். அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித் லவ் டைரக்டர் மதன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம அபிஷன் ஜீனித் நடிச்சிருக்காரு. அதாவது அபிஷன் ஜீனித் யாருன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் தான். ஸோ வித் லவ் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வித் லவ் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, ஹீரோவும் ஹீரோயினியும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஓகே, அவங்க 2 பேர்த்துக்கு ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் எக்ஸ் லவரை போய் பாருங்கள், நான் என் எக்ஸ் லவரை பார்க்குறேன். அவங்கக்கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நம்ம அந்த மீட்டிங்கில் சொல்லுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் 2 பேரும் அவங்க தேடி போகிறாங்க. தேடி போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வித் லவ் படத்தோட கதை. இந்த கதையை பார்க்கும்போது முதல் ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அது தவிர ஃபுல் படமும் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்லேருந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வரைக்கும் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஸோ மஸ்ட் வாட்ச். நாங்கள் பாம்பே சினிமாஸ் இந்த படத்தை போய் பார்த்தோம். உண்மையாகவே ஃபஸ்ட்டு டைம் ஒரு நல்ல படத்துக்கு போன ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அபிஷன் ஜீனித் உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயின் பேர் எனக்கு தெரில, பட் இருந்தாலும் அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்கூல் போர்ஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் மறக்காமல் போய் வித் லவ் பாருங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடி அண்ட் லவ் மூவி. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். உங்கள் ஃபோட்டோ அதை வந்து ஒரு போர்ட்ரேட்டாக வரையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு, இல்லை எங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமாக வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், அது வந்து ஒரு முழுக்க ஒரு போர்ட்ரேட் ஒரு சார்கோல்லே வரையணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதில். இப்போது இன்ஸ்டாவில் போய்ட்டு கீழே இருக்கிற இந்த சார்கோல் க்ரியேஷனுங்கிற ஐடியை மட்டும் நீங்கள் போய் அதில் நீங்கள் அதில் ஃபாலோ கொடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை பேஸ் பண்ணுங்கள். அவரும் நம்ம டேலண்டட் தற்கூரிஸ் இருக்க ஒரு மெம்பர் தான். போர்ட்ரேட் ட்ராயிங்கை கீழே காமிக்கிற மாதிரி சூப்பராக வரைஞ்சி தந்திருப்பார். உங்கள் போர்ட்ரேட் ட்ராயிங்கும் இந்த மாதிரி இருக்குமா, சூப்பராக வரையணும்னா சார்கோல் க்ரியேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித் லவ் படத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்கோம். இந்த படத்தை கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள் சமீபத்தில். ஏன்னா அந்த ரொம்ப சாரி, நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த படம் 2 நாளுக்கு முன்னாடியே நான் படம் பார்த்துட்டோம். ஸோ எனக்கு அதிகமாக டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சனால நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை நாங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, ஆனால் இருந்தாலும் ஃபோனில் பார்த்தோம். உங்களுக்கு அதை ரிவ்யூவாக சொல்லணும்னு நினச்சோம்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதெல்லாம் ரிவ்யூவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், காமெடி விலாக்ஸ் அண்டு இது காலேஜ் விலாக்ஸ், இது எல்லாமே நாங்கள் மேலும் மேலும் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் ஆதரவையும் எப்போவுமே தெரிவிங்க. அது வரைக்கும் உங்களிடம் பெறுவது உங்கள் டேலண்டட் தற்கூரிஸ். அது வரைக்கும் கேமராவை துடைக்கிறோம், விலாக்ஸை முடிக்கிறோம்.